ஆதிபாரதி சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆதி வந்து தமிழ்கிட்ட பேசி வந்து புரிய வைக்கிறதுக்காக போராடுறாப்புல. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஆதி வந்து இந்த ஊர்லேயே எனக்கு இன்னொரு வீடு மட்டும் பார்த்துக்கூட அப்படின்னு அழகர்கிட்ட கேட்டோன்னே, ஏன்டா நீ இங்கேயே இருடா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா அது சரியாக வராது, அவ கோவப்படுறாங்க அப்படிங்கிறப்ப யாருன்னு மட்டும் என்கிட்ட காட்டு, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, வேண்டாம் உனக்கு உன் பிரச்சனையை நீ பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் ரத்தனத்துக்கு ஃபோன் பண்ணி வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் பாரதியும் தமிழையும் பார்த்துட்டேன் அப்படின்னோடனே, சூப்பர்ப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளை பேசி சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வர வேண்டியது தானே, இன்னமும் அவங்க கோபமாக தான் இருக்காங்க, என்னால் வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்த முடியல அப்படின்னா ஒன்று செய், எங்கே இருக்கான்னு மட்டும் அட்ரஸ் மட்டும் சொல்லு, மற்றதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை வேண்டாம், எதுக்கு உங்களுக்கு வந்து சிரமம், அவள் வந்து கொஞ்சம் இப்போ நீங்கள் வந்து பேசுனதுக்கப்புறமேட்டு கோச்சிக்கிட்டு வேறு எங்கேயாவது போயிட்டான்னா அவளை வந்து கண்டுபிடிக்கிறதே ரொம்ப சவாலாகிடும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்த தகவல் எல்லாத்தையும் வந்து ரத்னம் வந்து சந்தோஷமாக வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி ஆதி தம்பி வந்து கண்டுபிடிச்சிட்டாப்புல, அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சாரதா மாட்ட சொன்னோன்னா, எனக்கு தமிழ்கிட்ட பேசணும் போல் ஆசையாக இருக்குது, உங்களுக்கே ஆசையாக இருந்தால் எனக்கு ஆசையாக இருக்காதா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து சொல்லியிருக்காப்புல, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். நைட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு தமிழுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேவரட்டான பொம்மை எடுத்துகிட்டு வந்து ஆதி வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க. வச்சோன்னா, ஐயா என் பொம்மை கிடச்சிருச்சு அப்படின்னு தமிழ் ஓடி வந்து எடுக்கலான்னு போகிறாங்க. எடுத்துக்கிட்டு அந்த சமயத்தில் ஆதியை பார்த்தோன்னா அந்த பொம்மையை தூக்கி கீழே போட்டுடுறாங்க. ஏன் இங்கே வந்தீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி தமிழ் சொன்னோன்னே, இப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்பா பாவம் இல்லையா அப்படின்னா, நீ என் அப்பா கிடையாது, வாசு மட்டும்தான் என்னோடய அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்படிலாம் சொல்லலாமா, நான் வந்து உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப, நீ ஃப்ரெண்டும் கிடையாது ஆதி அப்பாவும் கிடையாது, ஏன் இப்படி செஞ்ச, உனக்கு என்ன வேணாலும் சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறப்ப, எனக்கு வாசுது அப்பா தான் வேணும், உன்னால் கொடுக்க முடியுமா, முடியாதுல்ல, என் மூஞ்சிலே முடிக்காத போங்கிற மாதிரி தமிழ் பாப்பா சொன்னோன்னே, ஆதி வந்து முட்டி போட்டுட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு உன்கிட்ட வந்து யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க என்னை பற்றி அப்படிங்கிறப்ப, என் அம்மா ஒன்றும் பொய் சொல்ல மாட்டாங்க, உன் அம்மாவும் என்னை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, நீ வந்து அதை நம்பாத, நான் வந்து உன்கிட்ட வந்து உன் ஃப்ரெண்டு வந்து உன்கிட்ட பொய் சொல்லுவேனா, முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை உன்கிட்ட எனக்கு பேசவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூல் பேக் எல்லாம் ஆசையாக கொடுக்குறது எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு தமிழ் ஓடிடுறாங்க. தமிழ் உண்மையிலே வந்து ஆதி வந்து அழுதுகிட்டே செம்ம எமோஷ்னலாக பேசுகிறாங்க, நான் எந்த தப்புமே செய்யலை, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்க தமிழ், நான் வந்து உன்கிட்ட வந்து வேணும்ன்ட்டு ஏதாவது வந்து இப்படியெல்லாம் செய்வேனா, எனக்கு தெரியாமல் நடந்ததுக்கு நான் எப்படி பொறுப்பாவேங்கிற மாதிரி இந்த பக்கம் ஆதி வந்து எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து ஆண்டாள் வந்து வராங்க. உள்ளே வந்தோன்னே அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க வம்புழுக்கிற மாதிரியே, நான் சொல்கிறத யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறப்ப, இவ எதுக்கு இன்னமும் இந்த வீட்டில் இருக்கா, முதல்ல வீட்டை விட்டு கிளம்பி போக சொல்ல வேண்டியது தானே. ஆண்டாள் அடிக்க வந்தோன்னே வந்து உடனே, என்ன சும்மா கோவப்பட்டு வர்றீங்க, நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்கல, நான் உண்மையை சொல்கிறேன் நம்பவும் மாட்டேங்கிறீங்க, நீங்கள் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, இது எனக்கும் இந்த சொத்தில் பங்கு இருக்குது, உரிமை இருக்குது, அதனால் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னோடனே, உடனே வந்து இப்படி சப்புன்னு ஆகிப்போச்சு, இவளை வந்து சின்ன பிள்ளைத்தனமாக வந்து அன்பு பாசத்தை கொடுத்து வளர்த்தா இவள் வந்து என்ன பேச்சு பேசுகிறா பார்த்தியா, கேட்டுக்கடி அப்படின்னு அவர் ஆண்டாளோட அப்பா சொல்கிறப்ப, கரெக்டாக வந்து அழகர் வந்து இப்படி சப்புன்னு முடித்தா நல்லா இருக்காது, நம்ம ஏதாவது குட்டையை குழப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஆண்டாளை கோத்து விட்ற மாதிரி சொன்னான், நீ எதுக்கு ஆண்டாள் இந்த மாதிரி வீட்டிலலாம் இருக்க, வா கிளம்பி போகலாம், என் வீட்டில் மகாராணி மாதிரி நான் உன்னை வச்சு பார்த்து கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நம்மலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க, நம்ம வீட்டில் வந்து நம்ம உரிமையாக இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து ஆண்டாளை வந்து மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்களே 6 மாதமாக வந்து எதுவுமே நீ சொல்லாமல் இப்படி என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டேன்னு அந்த மாப்பிள்ளை கேட்குறாங்க. அந்த மாப்பிள்ளைக்கிட்ட வந்து எனக்கும் திடீர்னு இது மாதிரி நடந்துச்சு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா சரியாக இருக்குங்கிறாங்க, அழுகுறாங்க. அதோட இப்படி திடீர்னு நடக்கும் நான் எதிர்பார்க்கல, உங்கள் வாழ்க்கையை விட என் வாழ்க்கையை தான் வந்து பாதிச்சிருக்கு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கிறாங்க. அதோட முடியுது.